தேச விரோதிகளை ராகுல் ஆதரிப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியதால் லோக்சபாவிலிருந்து வெளியேறினார். ஹைதராபாத் பல்கலைக்கழகம், டில்லி நேரு பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் அண்மையில் நடந்த சம்பவங்கள் தொடர்பான விவாதம் லோக்சபாவில் நடந்தது. காரசாரமாக நடந்த இந்த விவாதத்தில் பேசிய பாரதிய ஜனதா எம்பி அனுராக் தாக்கூர், நாட்டுக்காக எல்லையில் உயிர் துறக்கும் ராணுவ வீரர்களை நினைத்து பெருமிதம் கொள்வதாக கூறினார். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் கோஷங்களை முழங்கியதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் கூறினார். ஆனால் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் எதையும் சிந்திக்காமல் தேச விரோத கோஷங்களை எழுப்பிய மாணவர்களுக்கு ஆதரவு அளித்ததாக அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டினார். அனுராக் தாக்கூர் பேசிக் கொண்டிருந்த போதே ராகுல் சபையிலிருந்து வெளியேறினார். தொடர்ந்து பேசிய அனுராக் தாக்கூர், இந்தியா துண்டாக வேண்டுமென அவர்கள் விரும்புவதாக காங்கிரஸை சாடினார். அப்படியொரு நிலை ஏற்பட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவும் அனுராக் தாக்கூர் கூறினார். காங்கிரஸ் யார் பக்கம், அப்சல் குரு பக்கமா, பார்லிமெண்டின் ஜனநாயகத்தின் பக்கமா என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தாக்கூர் பேசினார்.